பெரிய பாப்பா டூர் போகணுமா, துட்டு வேணும்னு கேட்டா. அதான் நீ உண்டியல்ல துட்டு எதுவும் சேர்த்து வச்சிருந்தா கொண்டு வா, எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு மிச்ச காசு நான் தாரேன்னு சொல்லியிருக்கேன். அதனால அவர்கிட்ட நம்ம எவ்வளவு இருக்குன்னு போய் பார்ப்போம். இப்ப உண்டியல்ல எடுத்துட்டு வா. எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாமா? உண்டியல்ல குளுக்குற சவுண்ட பார்த்தா நல்லா அமௌண்ட் நிறைய இருக்கும் போலயே. ஓரளவுக்கு பாதிக்கு பாதியா சேர்த்திருப்பியா என்ன? நிறைய கேட்கற அளவுக்கு ஆக்கிறாத. 500 ரூபாய் கிட்ட சேர்த்து வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படியா? 10 ரூபாய் 20 ரூபாய் சுட்டி சுட்டி போட்டுருக்க. இதுல 500 ரூபாய் இருக்கும். ரொம்ப கம்மியா தெரிய மாதிரி இருக்கு. இருக்கும் இன்னும் ஒரே லப்பரா சுருட்டி போட்டு வச்சிருக்க. சரி, லப்பரெல்லாம் பிரிச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அடுக்கி போய் எவ்வளவு இருக்கு என்னன்னு பாப்போம். சரி வா, நானும் உன் கூட சேர்ந்து எண்றேன் எவ்வளவு இருக்குன்னு. அமௌண்ட் ரொம்ப கம்மியா தான் தெரியுது. 500 ரூபாயாவது இருக்குமா? இந்த ஃபுல் அமௌண்ட் நம்மள்டே வாங்கிடுவாளான்னு தெரியலையே. என்னால முடிஞ்ச நானும் சேர்த்து வச்சிருக்கேன். நீ கொஞ்சம் தான், அப்பாட்ட கொஞ்சம் வாங்கி தான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறாங்க, நானும் போகணுமா? சரி ஃபர்ஸ்ட் வா, எண்ணுவோம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். தாளெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதில் 2 கிளினி தாள் வேறு இருக்குது. இது 500 ரூபா கூட இருக்குமான்னு தெரில. இது அடிக்காச்சு. இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 100, 200, 50 சில்லறையெல்லாம் சேர்த்தா மொத்தமாக அது ஒரு 120. எல்லாம் சேர்த்து 520 ரூபா தான் வச்சுருக்கேன். டூருக்கு உனக்கு எவ்வளோ ஃபீஸு? எனக்கு டூர் ஃபீஸ் வந்து 1100 ரூபாமா. என்னது 1100 ரூபாயா? வச்சிருக்கிறது வெறும் 520 ரூபா தான் வச்சிருக்க. இன்னும் உனக்கு மேற்கொண்டு நான் 600 ரூபா தரணும். இதுல செலவுக்கு வேற உனக்கு 200 ரூபா 300 ரூபா தரணும். மொத்தமா நீ 2000 ரூபா வாங்கிடுவ போலயே. இது எப்படி கட்டுப்படி ஆகும்? டூர்லாம் வேண்டாம், பாப்போம் சொல்றேன். அமௌண்ட் ரொம்பவே அதிகமா இருக்க மாதிரி இருக்குப்பா. இவ்வளோ காசு கொடுத்துலாம் டூர் போக முடியாதுப்பா. அதெல்லாம் சரியா வராது. நான் அப்பாட்ட எதுக்கும் ஒரு தடவை கேட்டுட்டு சொல்றேன்னு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறாங்கம்மா. காமாட்சி, மீனாட்சி, வைத்தீஸ்வரி எல்லாரும் போறாங்கம்மா. இந்த ஒரு தடவை மட்டும் நான் போயிட்டு வந்துடுறேன். என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் காமாட்சி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காம்மா. ஒரு தடவை மட்டும் போயிட்டு வந்துடுறேன். அவ கூப்பிட்டுட்டே தான் இருப்பா. துட்டு யாரு கொடுக்கறது? துட்டு நாள்ல கொடுக்கணும். அப்பா என்ன சொல்லுதுன்னு தெரியல. ஏற்கனவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பார்த்துட்டு நான் சொல்றேன் உனக்கு, சரியா? சரி ரொம்ப செஞ்சதுனால இந்த ஒரு தடவை மட்டும் தான் நான் அனுப்புவேன், சரியா? இதே மாதிரி அடுத்தடுத்து கேட்க கூடாது. இந்த ஒரு தடவை அப்பாட்ட சொல்லி பணம் வாங்கி தரேன், சரியா? ரொம்ப தேங்க்ஸ்மா. லவ் யூ மா.